வார்த்தைக்கு திரும்புவோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து மாய வித்தைக்காரர்களாகிய அநேகர் வந்து தங்களுடைய இந்த மந்திர புஸ்தகங்களை, மாயாஜால மந்திரங்கள், செய்வினை செய்கின்ற அப்படிப்பட்ட புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணாங்களாம்? சுட்டெரிச்சாங்க. இனிமே எங்களுக்கு இது தேவை இல்லை அப்படி சொல்லிட்டு சுட்டெரித்தாங்க. அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். அது அந்த அளவுக்கு விலை உயர்ந்த அந்த புத்தகங்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? மாய வித்தைக்காரர்கள் கொண்டு வந்து எரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக, சீசர்களாக மாறிவிட்டாங்க. வசனம் சொல்லுது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும் அப்படின்னா மேற்கொள்ளும். கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு மனுஷனுடைய பாவ வாழ்க்கைய மேற்கொள்ளும். கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு மனுஷன் பிசாசு பிடியில இருந்து வெளியில வர்றதுக்கு உதவி செஞ்சு பிசாசு பிடிய மேற்கொண்டு ஜெயிக்க வைக்கும். கிறிஸ்துவின் உபதேசம், கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. மேற்கொண்டது. அப்ப வசனம் என்ன பண்ணும்? ஜெயிக்கும். வசனம் ஜெயிக்கும். வசனத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது உங்களையும் ஜெயிக்க வைக்கும், அது மேற்கொள்ள வைக்கும். பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் சொல்கிறது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப வசனம் மேற்கொண்டு ஜெயிக்க வைக்கும். அடுத்து வசனம் என்ன செய்யும்? வாய்க்கவும் வைக்கும். பாருங்க, சங்கீதம் 1ல படிச்சு பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அவன் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவன் செய்யற வேலையில தோல்வியே கிடையாது, வெற்றி மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வசனம் உள்ள இருக்குது. வசனம் என்ன பண்ணும்னா ஜெயிக்க வைக்கும், மேற்கொள்ள வைக்கும். வசனம் என்ன செய்யும் அப்படின்னா வசனம் வந்து வாய்க்க வைக்கும். வாய்க்கிறது என்னதுன்னா தோல்வி இல்லாத ஒரு நிலை. வாய்க்கிறது என்னன்னா நஷ்டம் இல்லாத ஒரு நிலை. வாய்க்கிறது அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, பயன் இல்லாமல் போகாத ஒரு நிலை. அது பேர் தான் வாய்க்கிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்குள்ள செய்கிறது. பாருங்க, இன்னைக்கு நான் பிரசங்கிக்கின்ற பிரசங்கம் ரொம்ப முக்கியமான பிரசங்கம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பிரயோஜனமான ஒரு பிரசங்கம். இது நீங்க வீட்டுல போய் திரும்பி யூடியூப்ல கேளுங்க. முடிஞ்சவங்க இந்த வசனங்கள்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். நிச்சயமாகவே கர்த்தர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்தும் விடுதலையாக்குவார். பிரச்சனைகளில் இருந்து வசனத்தை கொண்டு எப்படி விடுதலை அடைவது, பிரச்சனைகளை வசனத்தை வைத்து நாம் எப்படி ஜெயிப்பது, ஏன்னா வசனம் ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். வசனம் மேற்கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப வசனத்தை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கிறது? பாருங்க, நம்ம ஆவியில நிறைஞ்சு துதிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, துதிக்கும் பொழுது நம்ம சபையில வந்து ஆராதனை நடத்தும் பொழுது துதிக்கும் பொழுதே ஒரு சில கட்டுகள் எல்லாம் என்ன ஆயிருதுன்னா கலண்டு விடுகிறது. கட்டுகள் எல்லாம் அருந்து விடுகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. துதிக்கும் பொழுதே ஒரு சில கட்டுகள் விலகி விடுகிறது. ஒரு சில கட்டுகள் வந்து அபிஷேகத்துல நிறையும் பொழுது கட்டுகள் அருகிறது. இப்போ துதிக்கும் பொழுது கட்டுகள் எப்படி விடுதலையா, கட்டுகள் கலண்டு விடுதலை உண்டாகிறது அப்படின்னா, நல்ல உதாரணம் யார் அப்படின்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில என்ன பண்றாங்க? துதிக்கும் பொழுது அவர்களை கட்டியிருந்த அந்த கயிறுகள் அருந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆவியிலே நிறையும் பொழுது ஒரு சில கட்டுகள் என்ன பண்ணுதுன்னா அருந்து விடுகிறது. யாரு அப்படின்னா, யார் உதாரணம் அப்படின்னா சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கினதுனால் அவனை கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போனது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப துதிக்கும் பொழுது கட்டுகள் அருந்து விடுகிறது. ஒரு சில கட்டுகள் ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில வியாதிகள், பிசாசின் கோளாறுகள், ஒரு சில பில்லி சூனிய கட்டுகள், ஏதோ வாட் எவர் இட் மேபி, ஏதோ கட்டு இருக்குன்னா துதிக்கும் பொழுது ஒரு சில கட்டுகள் கலந்துருது. அல்லது ஆவியில நேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அல்லது ஆவியில நேர்ந்து துதிக்கும் பொழுது கட்டுகள் கலந்து விடுகிறது ஒரு சிலது. அடுத்து இன்னொரு கட்டு இருக்கு. அந்த கட்டு எப்படின்னா, ஊழியக்காரர் வந்து தலையில கை வச்சு ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டுகள் கலண்டு விழுகிறது, கட்டுகள் அருந்து விழுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அற்புதம் செய்யறாரு. ஒரு கிட்டத்தட்ட 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரியை கண்டு அவளுக்காக ஜெபிக்கிறாரு. அவளை குறிச்சு வசனம் சொல்லுது, லூக்கா 13ஆம் அதிகாரம்
11, 13 ஆகிய வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, அவள் வந்து ஒரு கூனியா இருக்கிறா. எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியா இருக்கிறா. நிமிர்ந்தே பார்க்க முடியாத ஒரு கூனி, அப்படியே குனிஞ்சே இருக்கிறா. பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, என்ன சொல்றாரு? உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை, 2 கையும் வைக்கிறார், கைகளை வைக்கிறார். அப்ப அந்த கட்டை அவிழ்த்து விட வேண்டும், அந்த கட்டை அறுக்கணும்னா கையை வச்சு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏசு 2 கையை வச்சு என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறார். அப்படி கீழே இந்த சாத்தான் 18 வருஷமா வரும் பாருங்க, வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு, அதான் நான் 18 வருஷம் சொன்னேமா, 18 வருஷமா சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, 18 வருஷமா சாத்தான் என்ன பண்ணிருக்கிறான்? கட்டி வச்சு, இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். பாருங்க, அப்ப என்ன பண்ணணும்? கை வைத்து ஜெபிக்க வேண்டும் இந்த கட்டுகளை அறுப்பதற்கு. அப்படி நம்ம வசனத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க. அப்ப எல்லா விதமான கட்டுகளுக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பின்புலமாக யார் இருக்கிறா அப்படின்னா பிசாசு இருக்கிறா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா விதமான கட்டுகளுக்கும் பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறா. அப்ப வசனத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிசாசின் சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசு அப்படிதான் வசனத்தை வைத்து என்ன பண்ணாரு? ஜெயித்தார். பிசாசு கொண்டு வருகின்ற அந்த சோதனை எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, சோதனைக்காரன் வர்றான். அப்படியே வாசிங்க. அப்படியே 3 11 அப்படியே வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, அப்பத்தை கொடுத்து, கல்லை கொடுத்து அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை சொல்லி என்ன பண்றாருன்னா அவனை துரத்துகிறார். அடுத்து என்ன பண்றானா பிசாசு, என்ன பண்றானா பரிசுத்த நகரத்திற்கு மேலே கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையான என்ன பண்ணு, நீங்க தாழ்ந்து குதியும். ஏனெனில் வசனம் சொல்லுதுல, நீங்க வசனம் சொன்னாரு. அடுத்து அவனே வசனம் சொல்றான். என்ன வசனம் சொல்றானா, உமது பாதம் கல்லில் இடாதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 91 சொல்றான் அவன். பிசாசு என்ன பண்றான்? வசனம் சொல்றான். பாருங்க, அவர் வசனம் சொன்னார்ல, இப்ப நானும் என்ன பண்றேன்? வசனம் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றான். இப்ப அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வசனத்தை வச்சு அவன் அடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. தேவனுடைய வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு உபதேசமா அதை மாற்ற முடியாது. 2-3 சாட்சிகள் வேண்டும், அல்லது 2 வசனங்கள் தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அல்ல அதே சம்பவத்தை குறித்து நிறைய விஷயங்கள் வந்து வசனங்கள் இருக்குது அப்படின்னா அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவு நம்ம எடுக்க முடியும். அப்ப தாழ குதியும் வசனம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி குதிச்சிருந்தாருன்னா பாருங்க, ஞானமா நடந்துக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருப்பாயாக அப்படி எழுதியிருக்குதே. நான் பரீட்சை பார்க்கணுமா? அப்ப அதை சொல்லி விரட்டுறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, என்னை சாஸ்தாந்தமாய் விழுந்து ராஜ்யத்துல எல்லாம், உலகத்தில் உள்ள ராஜ்யத்தெல்லாம் காமித்து சாஸ்தாந்தமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் என்ன பண்ணுவேன்? தருவேன். அதுக்குத்தானே நீங்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறீங்க. ஆதாம் இழந்து போனதை மீட்டெடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கிறீங்க. நீங்க இது கல்வாரிக்கு போகணும், பாடுபடணும், இது பண்ணணும், ரத்தம் சிந்தணும். அப்படி வணங்கிட்டீங்கன்னா அப்படி இல்லாத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்? ஓடிடுறேன். பாருங்க, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி, நான் வசனத்தை வச்சு அடிச்சு என்ன பண்றாருன்னா விரட்டுகிறார். அப்ப சாத்தான் கொண்டு வருகின்ற பிரச்சனைகள், சாத்தான் கொண்டு வருகின்ற பலவீனங்கள், சாத்தான் கொண்டு வருகின்ற வியாதிகள், பிசாசு கொண்டு வருகின்ற கிரியைகள் எல்லாவற்றையும் வசனத்தை வைத்து அடித்து விரட்ட முடியும். வசனத்தை வைத்து அடித்து விரட்ட முடியும், ஜெயிக்க முடியும். பாருங்க, இயேசு இந்த 3 சோதனை ஜெயித்தார். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய 3ஐயுமே வசனத்தை வைத்து என்ன பண்ணார்னா ஜெயித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப வசனம் என்ன அப்படின்னா ஆவியின், சொல்லுங்க, பட்டயம் எதுக்கு? பட்டயம்னா வாள். எதுக்கு? எதுக்கு? வெட்டுறதுக்கா? போர் செய்வதற்கு. இங்க ஒரு பட்டயத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம ரத்தம், மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளுக்கு போராட்டம் கிடையாது. அப்ப பிசாசோடும் அவனுடைய தூதர்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும் நம்மளுக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்ப எதுக்கு இந்த பட்டயம் அப்படின்னா
ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் போர் செய்வதற்கு வசனம் என்கிற பட்டயத்தை வச்சு என்ன பண்ண, பட்டயத்தை வச்சு நம்ம தாக்குதல் நடத்த முடியும். விசுவாசம் என்னும் கேடகம், தலைச்சீரா, ரச்சன்யம் என்னும் தலைச்சீரா, வேற என்ன இருக்குது, சத்தியம் என்னும் காட்சி, இதெல்லாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆனா பட்டயம் எதுக்குன்னா அடிச்சு தாக்குதல் நடத்துவதற்கு. மற்றதெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு, பட்டயம் எது, தாக்குதல் நடத்துவதற்கு. அப்ப பிசாசு மேல உங்களுடைய தாக்குதலை நீங்கள் செலுத்த வேண்டுமானால் உங்கள் வாயில இருக்க வேண்டியது ஆவியின் பட்டயம், வசனம். வசனம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், பிசாசை அடித்து துரத்த முடியும். பாருங்க, ஒரு வசனம் நீதிமொழிகள் அருமையா இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அல்லேலூயா. வார்த்தைகளை கவனி, செவிசாய், கண்களை விட்டு அது பிரியாது இருப்பதாக, அதை இருதயத்துக்குள்ள வச்சு காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது, என்ன கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பாருங்க. ஃபைண்ட் த வேர்ட். வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்ப உங்களுடைய தேவைக்கேற்ற வார்த்தைகளை வேதத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் களஞ்சியத்துல வந்து நிறைய தானியங்கள் விதைகள்ல இருக்குது. ஆனா எந்த சீசன்ல எந்த விதைய விதைச்சா விளைச்சல் வரும்னு அவனுக்கு தெரியும். அந்த சீசன்ல அந்த விதையை எடுத்து என்ன பண்ணுவான், விதைப்பான், வெள்ளாம பண்ணுவான். இப்போதைக்கு எனக்கு இது தேவை அப்படின்னா அந்த விதையை என்ன பண்ணுவான், விதைப்பான். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, அந்த வார்த்தை எடுத்து உங்க இருதயம் என்கிற நிலத்துல என்ன பண்ணணும், விதைக்கணும். எனக்கு வந்து சுகம் தேவையா, சுகத்திற்கு அடுத்த வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்கள் இருதயத்திலே விதைக்க வேண்டும். வாயிலே அறிக்கை செய்து இருதயத்திலே விதைக்க வேண்டும். உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் தேவையா, பணம் தேவையா, பொருளாதாரம் தேவையா, நல்ல பொருளாதாரம், மேன்மை, உயர்வு தேவையா, அதற்கேற்ற வார்த்தைகளை, வசனங்களை, வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்கள் இருதயம் என்கிற நிலத்திலே விதைக்க வேண்டும், விதைக்க வேண்டும். உங்களுக்கு விடுதலை வேண்டுமா, அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து விதைக்க வேண்டும். உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு வேண்டுமா, அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து விதைக்க வேண்டும். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, நீடி ஆயுள் வேண்டுமா, விதைக்க வேண்டும். எடுத்து தேடி கண்டுபிடித்து விதைக்க வேண்டும். கண்டுபிடித்து சர்ச் பண்ணி தேடி, அதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன், அதை தேடுகிறவர்கள், அதை கண்டடைகிறவர்களுக்கு, பாருங்க, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. அப்ப கண்டுபிடிக்கணும். எனக்கு ஏற்ற வார்த்தை. ஒரு சில பேருக்கு வந்து பசி வித்தியாசமா எடுக்கும். என்ன பசினா, இன்னைக்கு பழைய சோறு சாப்பிடணும் போல இருக்கும், மத்த எது கொடுத்தாலும் சாப்பிடும். அப்ப பிரியாணி கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன பண்ணாது, திருப்தியா இருக்காது. எனக்கு பழைய சோறும் பச்சை மிளகாயும் கிடைச்சாதான் இன்னைக்கு, ஏன்னா அவங்க உடம்பு அதான் இப்ப கேக்குது. ஒரு சில பேருக்கு அப்ப அன்னைக்கு பார்த்து பிரியாணி சாப்பிடணும் மட்டும்தான் ஆசை இருக்கும், வேற எது கொடுத்தாலும் என்ன வராது, சாப்பிட உங்களுக்கு பிடிக்காது. பிரியாணி சாப்பிடணும், என்ன கொடுத்தாலும் என்ன தேவையோ அதை கேக்குது. அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க என்ன பண்ணணும்னா தேடி கண்டுபிடித்து அதை உங்க இருதயத்திலே விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பாருங்க, அப்ப இயேசு பார்த்தீங்கன்னா அவரும் தேடிதான் எடுக்கிறார் வார்த்தையை. அவர் யாரு, இயேசு யாரு சொல்லுங்க, தேவகுமாரன். இன்னொரு அவருக்கு ஒரு பேர் இருக்கு, வெளிப்படத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய பேர் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, யோவான்ல பார்த்தீங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் பேரே யாரு, வார்த்தை. அவர்தான் வார்த்தை, அவர்தான் வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வாயிலிருந்து வருகின்ற எல்லாமே என்னது, தேவனுடைய வார்த்தை தான். அவர் நினைச்சிருந்தா பிசாசு எப்படி துரத்திருக்கலாம், போ 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 அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருக்கோம், போயிருக்கும். அதுவே தேவனுடைய வார்த்தை தான். ஏன்னா ஒரு வாயிலிருந்து வர்றது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். வார்த்தை மாம்சமாய் வந்திருக்கிறாரு. ஆனா அப்படி சொல்லாம நம்மளுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகும்படியாக எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து பேசி பிசாசை விரட்டுகிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அவர் எப்படி ஜெயிக்கிறார் என்றால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி அவனை துரத்துகின்றார். நம்மளும் அப்படித்தான் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாயில வந்ததை சொல்லி கிடையாது, வசனத்துல எழுதப்பட்டதை, வேதத்துல எழுதப்பட்டதை எடுத்து சொல்லி நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஏனென்றால் வசனம் மேற்கொள்ளும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வசனம் மேற்கொள்ளும். வசனங்களை அறிக்கை செய்ய உங்களுக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகும், பலம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். பிசாசுகள்லாம் அலற ஆரம்பிக்கும், நெருங்க கூட முடியாது. அக்னிமயமா நீங்க மாறிடுவீங்க.
ஆசீர்வாதங்கள்லாம் அப்படி மேக்னெட் மாதிரி உங்களை தேடி வரும். மேக்னெட் மாதிரி மாறிடுவீங்க நீங்க. ஆசீர்வாதங்கள் உங்ககிட்ட வரும். இரும்பு எப்படி வருது அந்த மாதிரி அப்படி மாறிடுவீங்க. வார்த்தையில நிறைஞ்சிருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். உஷ்ண காலத்திலும் இலையுதிராமல் தப்பாமல் கணிது கொடுக்கிறவனாக இருக்கும். உஷ்ண காலத்தில் தப்பாமல், வறட்சி வருகிறதை காணாமல், வெப்பம் வருகிறதை காணாமல், நீர்க்கால்களின் ஓரமே நடப்பட்ட பாருங்க வசனங்கள் நிறைய சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கும் பொழுது, அல்லது கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாக நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புங்கள், வார்த்தையை உணவாக கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப தேடி எடுக்க வேண்டும், தேடி எடுக்க வேண்டும். இப்ப வீட்டுல என்ன இருக்குது? சுகர் இருக்குது. சுகரை வச்சு என்ன செய்யலாம் சொல்லுங்க? டீ போடலாம், வேற என்ன செய்யலாம்? காஃபி போடலாம், வேற என்ன செய்யலாம்? கேசரி செய்யலாம். கேசரி செஞ்சு தர போறாங்க. அடுத்து ஏதாச்சும் என்ன பண்ணலாம் செய்யலாம். சரிங்களா? அடுத்து மசாலாவும் இருக்குது. மஞ்சள் பொடி இருக்குது, மிளகா பொடி இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணலாம்? அதுல டீ போட முடியாது. மிளகா பொடி வச்சு டீ எல்லாம் போட முடியாது. அதுக்கு என்ன சமையல் பண்ணணுமோ அதற்கேற்ற மசாலாவை என்ன பண்றீங்க? கண்டுபிடிச்சு போடுறீங்கல்ல. அதற்கேற்ற அந்த மூலப்பொருளை கண்டுபிடிச்சு போடுறீங்கல்ல. அதே போல உங்களுடைய தேவைக்கேற்ற வசனங்களை, வார்த்தைகளை, அதை தான் நம்ம பாருங்க. நான் ரொம்ப டீப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. பைபிள் காலேஜ்ல பிரசங்கம் பண்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க அந்த யூடியூப் சேனல்ல டெய்லி என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு செய்தியும் கேட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி கேட்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள எப்படி மைண்ட்ல ஏறி மனப்பாடம் ஆயிரும். அது உங்களுடைய வாயின் வார்த்தையாக மாறிவிடும், உங்களுடைய இருதயத்தின் தியானமாக மாறிவிடும், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். பாருங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க. சரி, இப்ப நான் ஒரு சில வசனங்கள்லாம் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ரெக்கார்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனத்தை வைத்து பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி என்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, வசனத்தை வைத்து சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுவது. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? சாபம் ஆளுகை செய்யுது, சாபம் தொடர்ச்சியாக வருது, சாபம் கிரியை செய்யுது. சாபத்தின் விளைவாக ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, தர்த்தரம் வருது, ஒரு சில ஆபத்துகள் வருகிறது, அகால மரணங்கள் ஏற்படுகிறது, குடும்பத்துல சமாதானம் இல்லாம போகுது, சண்டை சச்சரவு ஏற்படுது, பிரிவினை ஏற்படுது. சாபத்தின் விளைவாக இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள்லாம் நடக்குது. இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்க. சும்மா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 26:2. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன பண்ணாது? சொல்லுங்க. காரணமே இல்லாம ஒரு சாபம். நீங்க நல்லதுதான் செய்யறீங்க, ஆனா அவங்க உங்களை சபிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணாது? காரணம் இல்லாமல் விட்ட சாபம். அது கர்த்தருக்கு தெரியும் எது நீதி எது அநீதின்னு. அதனால அந்த சாபம் பலிக்காது. ஆனா காரணத்தோடு விட்ட சாபம். இப்ப நான் உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு செருப்பு போட்டுறீங்க, அந்த செருப்பு பழைய செருப்பு, பிஞ்சு போயிருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, அந்த செருப்பை என்ன பண்ணிட்டீங்க? கலட்டி போட்டுட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு வரும்போது அதே செருப்பு மாதிரியே இன்னொரு செருப்பு இருக்கு. நீங்க தெரியாம என்ன பண்ணிட்டீங்க? அந்த பழைய செருப்பை விட்டுட்டு அதே மாதிரி இருக்கிற புது செருப்பை மாட்டி என்ன பண்ணிட்டீங்க? போயிட்டு நடந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்ப அந்த புது செருப்புக்காரர் தேடி பாக்குறாரு. தேடி பார்த்தா பழைய செருப்பு இருக்கு. பயங்கரமா ஒரு கோவம் வருது. இந்த திருட்டு போயில என்ன பண்ணிட்டான்? என்னுடைய புது செருப்பை போட்டுட்டு அவனோட பழைய செருப்பை, பிஞ்சு போன செருப்பை விட்டுட்டு போயிட்டான். அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சபிக்கிறார். போற வழியிலே என்ன வலிக்கு விழுகட்டும், அவன் கால் உடையட்டும் அப்படிலாம் என்ன பண்றாரு? சபிக்கிறார். சரிங்களா? சபிக்கிறாரா இல்லையா? இது காரணத்தோட விட்ட சாபமா, காரணம் இல்லாமல் விட்ட சாபமா? இது காரணத்தோட விட்ட சாபம். இப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கப்பயே காலு உங்களுக்கு கடிக்குதுன்னா, நம்ம செருப்பு மாதிரி இல்லையே, கடிக்கிற மாதிரி இருக்கு. பாக்குறீங்க, புதுசா இருக்கு, பல பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு செருப்பு. ஐயோ, நம்ம மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் பாக்குறீங்க. அவர் நிக்கிறாரு. ஐயா, தெரியாம நான் மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன், இந்தாங்க உங்க செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இப்ப அந்த வார்த்தை என்ன ஆகல? கேன்சல் ஆகல, இருக்குது உங்க மேலதான். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுவது? எடுத்து வாசிங்க. சங்கீதம் எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 109:28. சங்கீதம் 109:28. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியானோ மகிழ கடவன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி நீங்க அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது
உங்கள் மீது விடப்பட்ட சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். சங்கீதம் 109:28 சொல்லணும், அவர்கள் சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும், அவர்கள் எழுப்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானாகிய நான் மகிழ கடவேன். இப்படி சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த சாபத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உபாகமம் 23:5 வாசிங்க. உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, இது சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தாவே, என் மீது விடப்பட்ட சாபங்கள், என்னை சபித்த நபர்கள் என்னை எவ்வளவோ சாபம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை அன்பு கூறுகிறீர், உடைய அன்பு கல்வாரியிலே வெளிப்பட்டது, அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக நீர் எனக்கு மாற்றுவீராக சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதுதான் வசனத்தை கண்டுபிடித்து ஜெபிப்பது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமும் உடம்புக்கெல்லாம் பலனுமா இருக்குது. பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, செலக்ட் பண்றான். 5 கல்ல என்ன பண்றான்? செலக்ட் பண்றான். 5 கல்லுல ஒரு கல்ல செலக்ட் பண்றான். இப்ப பல வசனங்களை எடுக்கணும். அதுல ஒரு வசனம் என்ன பண்ணும்? அந்த பிரச்சனைய வீழ்த்தும். அதை கரெக்டா ஃபைண்ட் பண்ணணும். எடுத்து கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? அடிக்கணும். பாருங்க, அப்ப சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதமாக மாறும். பாருங்க, அடுத்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடப்படுகின்ற ஒரு நிலை. நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, கடினமா வேலை செய்வாங்க, நிறைய திறமை இருக்கும், பயங்கர பிரயாசப்படுவாங்க, ஆசீர்வாதமும் வரும், பணமும் வரும், ஆனா காணா போயிடும். ஒரு சில நேரத்துல நிறைய வேலைகள் இருக்கும், ரொம்ப பிஸியா இருப்போம், ஒரு சில நேரத்துல வேலைகளே இல்லாம இருப்போம். ஆசீர்வாதம் திருடப்படுகிறது, வாய்ப்புகள் திருடப்படுகிறது, சந்தர்ப்பங்கள் திருடப்படுகிறது. சாத்தான் ஏதோ ஒரு தடையை போட்டு என்ன பண்றான்? அட்டைக்கிறான். உங்களுக்கு வர வேண்டிய அந்த பிளெஸிங்ஸை வர விடாம என்ன பண்றான்? தடுக்கிறான். ஆசீர்வாதத்தை திருடுகிறான், அட்டைக்கிறான். பாருங்க, இந்த திருடப்படுகின்ற ஆசீர்வாதமான அந்த காரியத்தை எப்படி நான் மீட்டெடுப்பது, எப்படி நான் பெற்றுக்கொள்வது? ஒரு வசனத்தை வச்சு அடிக்கணும். பாருங்க, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பாருங்க, திரளாய் விதைக்கிறாங்க, எவ்வளவு அறுக்குறாங்க? கொஞ்சமா தான் அறுக்குறாங்க. விதைக்கிறது நிறைய விதைக்கிறாங்க, ஆனா அறுக்கிறது கம்மி. கம்மி. ஏன் அப்படின்னா, ஒண்ணு சரியான விளைச்சல் இல்லாம இருக்கலாம், அல்லது விதைக்கும் பொழுதே பிசாசு என்ன பண்ணிருக்கலாம்? அந்த விதை எடுத்திருக்கலாம். பறவைகள் என்ன பண்ணிருக்கலாம்? குத்திட்டு போயிருக்கலாம். ஏதோ நடந்திருக்குது, அந்த விதை பலன் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமை. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறாங்க. நீங்கள் புசித்தும் திருப்தி அடைய முடியல, நீங்கள் குடித்தும் பரிபூர்ணம் அடையும் இல்லை. பாருங்க, உங்க கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனா எதை சம்பாதிக்கிறோம்? பொத்தலான பையனா போட்டும் அப்படி என்ன பண்ணுது? போட்ட பையில போட்ட மாதிரி எல்லாமே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. என்ன காரணம்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னா, பிசாசு இருக்கிறான். யார் இருக்கிறா? ஏதோ மாந்திரிக வல்லமையோ பிசாசோ உங்கள் மீது பொறாமை கொண்டவர்களுடைய தந்திரமான செயல்பாடோ ஏதோ எதிர்மறையான செயல்பாடோ இருந்து அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்க அடைய விடாம அந்த பொருளாதாரத்தை தடை பண்றதுக்கு ஏதோ எதிர்மறையான வல்லமை இருந்துகிட்டு இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப சாத்தானோட பேரு என்னதுன்னா திருடன். எதை திருடுறான்? உங்களோட பிளெஸிங்ஸை திருடுறான், உங்களோட ஆசீர்வாதத்தை திருடுறான், உங்களுடைய ஆரோக்கியத்தை திருடுறான், உங்களோட சம்பாத்தியத்தை திருடுறான், உங்களுடைய பரிசுத்தத்தை திருடுறான், உங்களுடைய நேரத்தை திருடுறான், எல்லாத்தையும் திருடுறான். பாருங்க, அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படுகின்ற அந்த நிலைமையிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலையாக, எப்படி எந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி இந்த வசனத்தை வைத்து நான் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும், அதை நான் சொல்றேன். பாருங்க, தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத வீண் செலவு வரும், சம்பந்தமே இல்லாம வரும். இப்பதான் பெரிய அளவுல செலவு பண்ணிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வண்டியில பிரச்சனை, அதுக்கு ஒரு செலவு, அடுத்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், அடுத்து ஒரு ப்ராப்ளம். உன்னோட வர்றதெல்லாம் வேஸ்டா போய்கிட்டே இருக்கும். பொத்தலான பையில போடுறது போல இருக்குது, நிறைய வருது போகுது, மொத்தமா இல்லாம போகுது. ஒரு சேர்த்து ஒண்ணுமே வரமாட்டேங்குது.
பாருங்க, இது ஆசீர்வாதம் திருடப்படுகின்ற ஒரு அனுபவம். பாருங்க, இது என்ன பண்றேன்னா, சத்துரு என்ன பண்றான், உங்க பணத்தை விழுங்குறான். சத்துரு என்ன பண்றான், உங்க பணத்தை விழுங்குறான், உங்க ஆரோக்கியத்தை விழுங்குறான், உங்க ஐஸ்வர்யத்தை விழுங்குறான், உங்க வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை, நல்ல சூழ்நிலைகளை என்ன பண்றான், விழுங்குறான். இப்போ ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். என்னன்னா, யோபு 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். என்னத்தை விழுங்கி இருக்கிறான்? உங்க ஆஸ்தியை விழுங்கி இருக்கிறான். பாஸ்டர், எனக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, தோட்டமும் கிடையாது, துறவும் கிடையாது, நான் ஒரு சாதாரணமான ஆளா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பரலோகத்திலேயே ஒரு குடியிருப்பு இருக்கு. அப்படின்னா பூலோகத்துல எப்படி குடியிருப்பு இல்லாம இருக்கும்? அப்போ உங்க ஆஸ்தி என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பிசாசு? விழுங்கி வச்சு. நீங்க சொந்த இடத்தை வாங்க முடியாத அளவுக்கு, சொந்த நிலத்தை, வீடை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தடை ஏற்படுத்துவதற்கு ஒரு சத்துரு என்ன பண்ணி விழுங்கி இருக்கிறான். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும், அனுதினமும் ஜெபிங்க. இந்த வசனங்கள்லாம் எழுதி கொடுங்க, மக்களுக்கு எழுதி கொடுங்க. பொருளாதாரத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு எழுதி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, நீ விழுங்கின என்னுடைய ஆஸ்தியை கர்த்தர் கக்க வைப்பார். தேவன் உன் வயிற்றில் இருந்து அதை வெளியே தள்ளி போடுவார். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எனக்கு வருவதாக. இப்படி சொல்லணும். இதை நீங்க சொல்லும் பொழுது ஆக்டிவேட் ஆகும். நான் கண்டிப்பா சொல்றேன், சொல்லும் போது ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய ஆஸ்தி உங்களுடையதாக மாறும். ஆஸ்தியே இல்ல பாஸ்டர், விழுங்கி இருக்கிறான். அது எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு எப்படி ஆஸ்தி இல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? அவர்கள் கட்டாத வீடு, நடாத தோட்டம், அவர்கள் தோண்டாத வெட்டாத துறவு இலவசமா கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் உங்க மேல ஏமேல இருக்குதா? இருக்குது. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? விழுங்கி வச்சிருக்கிறான். ஆபிரகாமின் சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்களை சத்துரு என்ன பண்ணிருக்கிறான்? விழுங்கி வச்சிருக்கிறான். இப்ப வெளியில எடுக்கிற அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். வார்த்தையை வச்சு எடுக்கணும், வசனத்தை வச்சு எடுக்கணும். பாருங்க, யோபோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல என்ன பண்ணிட்டான்? பிசாசு திருடிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான், எல்லாத்தையும் விழுங்கிட்டான். இப்ப கர்த்தர் 2 மடங்கு எடுத்து கொடுக்குறாரு. 2 மடங்கு எடுத்து கொடுக்குறாரு. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில இழந்ததெல்லாம் 2 மடங்கு கர்த்தர் நிச்சயமாகவே திருப்பி கொடுக்க வைப்பார், கக்க வைப்பார். சத்துருவை கக்க வைப்பார், கக்க வைப்பார், கக்க வைப்பார். வசனம் சொல்லுது, எகிப்தின் சம்பாத்தியமும் எகிப்தின் சம்பாத்தியம் அப்படின்னா என்ன சொல்லுங்க? எகிப்தில இருந்து இஸ்ரவேல் மக்கள் எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? வெளியில வரும்போது எகிப்தின் சம்பாத்தியம்னா வெள்ளி பொண்ணு. அப்ப எகிப்தின் சம்பாத்தியம் என்ன சொல்லுங்க? வசனம் சொல்லுது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் பாருங்க, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். எகிப்து எதற்கு அடையாளமா இருக்குது சொல்லுங்க? அடிமைத்தனத்துக்கு அடையாளமா இருக்குது. சரிங்களா? அடிமைத்தனத்துக்கு அடையாளமா இருக்குது, உலகத்திற்கு அடையாளமா இருக்குது. உலகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பிடுங்கி உங்களுக்கு கொடுப்பார். உலகத்தின் அதிபதியினுடைய கரத்தில் இருந்து பிடுங்கி உன்னதமான தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையர்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற, அந்தகாரம்னா என்னது? டார்க் பிளேஸ், இருள். அப்போ ஒரு சில ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? வச்சிருக்கிறான். உங்களுக்கு வர வேண்டியதை தடுத்து வச்சிருக்க திருடன். இயேசுட்ட சொல்றான்ல, என்ன சொல்றான்? இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் நான் என்ன பண்றேன்? உமக்கு தருகிறேன். அப்ப அவன் என்ன பண்ணிருக்கிறான்? ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிறான். அவன் பேரு என்ன? உலகத்தின் அதிபதி. இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கொட்டி கிடக்கிறது. ஆனா உங்க மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க அவனை அதிகாரம் செலுத்தி அவன்றது எல்லாத்தையும் புடுங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். இயேசு கூட சொல்றாருல, பலவானை உந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடாதே. அப்போ அடைச்சி வச்சிருக்கிறான். உங்களுடைய பிளஸிங்ஸ் எல்லாம் தடுத்து வச்சிருக்கிறான், ஆத்துமாக்களை தடுத்து வச்சிருக்கிறான். அப்ப அவனை கட்டி என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கணும். என்ன ஆண்டவர், என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை தடை செய்கின்ற பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் கொள்ளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுவார். பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினால குடு, கர்த்தர் உன்னை கக்க வைப்பாராக. என்னுடைய ஆஸ்தியை கக்கி வச்சிருக்கிறல்ல, அடக்கி என்னுடைய ஆஸ்தியை நீ விழுங்கி வச்சிருக்கிறல்ல, இயேசு நாமத்தினால கக்கு குடு, இயேசுவின் நாமத்தினால. வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். பாருங்க, ஒரு வசனம், இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 49
ஏசாயா 49 24 25 வாசிங்க. ஏசாயா 40. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகள் ரட்சித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணணும் நீங்க? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். பராக்கிரமன் கையில் இருந்து கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாராக. பராக்கிரமன் கொள்ளையிட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே கொடுப்பாராக நான் பிடுங்குகிறேன் என்று பலவந்தமா என்ன பண்ணணும்? நாம ஜெபிக்க வேண்டும். பாருங்க, பலவந்தத்தால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அப்ப இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? வழக்காடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கின்றார். அப்ப இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க, பராக்கிரமத்தினால் விடுவிக்கப்படாதவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அப்படிதானே? எப்படி வாசிங்க அத? இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை நீங்க சொல்லணும். சத்துரு ஒரு சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில போட்டிருப்பான். வியாதி என்கிற சிறையிருப்பு, தரித்திரம் என்கிற சிறையிருப்பு, சமாதானமின்மை என்கிற சிறையிருப்பு, வளர்ச்சியின்மை என்கிற ஒரு சிறையிருப்பு. சிறை அப்படின்னாலே நகலவே முடியாது. சிறை அப்படின்னாலே வெளியில போகவே முடியாது. அடைக்கப்பட்ட ஒரு நிலை, ஒரு சிறையிருப்பு. யாரு பண்ணிருக்கிறா அப்படின்னா பிசாசு பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப இந்த சிறையிருப்புல இருந்து நான் விடுதலை அடையணும்னா என்ன வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கணும் அப்படின்னா, குமாரன் விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே எனக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். சத்துருவே, என் மீது சிறையிருப்பை போட உனக்கு அதிகாரம் இல்லை. குமாரனை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நான் விடுதலையா இருக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று நீங்கள் வாய் திறந்து சொல்லும் பொழுது சிறை கதவுகள் உடையும். உங்களை சிறைப்படுத்திருக்கின்ற பிசாசனுடைய எல்லா சங்கடிகளும் பித்து எரிந்து விடப்படும், நொறுக்கப்படும். அப்ப வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம ஜெயிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு சில நாட்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவீங்க, நீங்க மெய்யான தேவனை கண்டு கொண்டுட்டீங்க. அங்க பார்த்தா இன்னும் அப்படியே அவங்க வாழ்ற வாழ்க்கை, அவங்க படுற இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஐயோ இவ்வளவு நம்ம அதிகமா நேசிக்கிறோம் அவங்கள, நம்மளையும் அவங்க அதிகமா நேசிக்கிறாங்க. ஆனா நம்ம பரலோகத்துக்கு போயிடும், அவங்க நரகத்துக்கு போறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த வசனத்தை சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசுவே, என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்களாக, என் சொந்த பந்தங்களும் ரட்சிக்கப்படுவார்கள், இந்த வார்த்தைப்படி நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விடுதலை அவர்களுக்கு உண்டாகும். சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை அவர்களுக்கு நிச்சயமாகவே உண்டாகும். பாருங்க, ஒரு சில பிசாசுகள் இருக்குது. அந்த பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னா போயிடும், திரும்பி வரவே வராது. ஒரு சில பிசாசுகளை துரத்தணும் என்ன பண்ணிடுது? போயிருது, திரும்பி வரவே வராது. ஒரு சில பிசாசுகளை துரத்தணும்னா மறுபடியும் திரும்பி வருது. திரும்பி 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 என்ன பண்ணிட்டே இருக்குது? வந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனரேஷனல் கர்ஸ், பரம்பரை கட்டு. ஜெனரேஷனா வர்ற ஒரு பாண்டேஜ், ஒரு கட்டு இருக்கும். அந்த பாண்டேஜ்ல இருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லமையில வராக்கிறார். அது எப்படி நம்ம அந்த பரம்பரை கட்டில இருந்து, ஜெனரேஷனல் அந்த கட்டில இருந்து எப்படி நம்ம விடுதலை அடைவது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, ஒரு சில ஆட்களுக்கு பிறக்கும் போதே பிள்ளைய ஒரு சில விக்கிரகங்களுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. இந்த கோயில் மாட்டை நேர்ந்து விடுற மாதிரி கோயிலுக்கு என்ன பண்ணிடுவாங்க? நேர்ந்து விட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில நேர்த்திக்கடன் பொருத்தனைகள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. முடி எடுக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், அழகு குத்துறேன், அது பண்றேன், இது பண்ணிட்டு இந்த பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணிடுவாங்க? ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த பிசாசுக்கு ரொம்ப வசதியாகி போயிடுச்சு, நம்மளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்கல்ல. அல்லது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம முற்பிதாக்கள் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பலி செலுத்தியோ ஏதாவது காரியங்களை செஞ்சோ என் சந்ததியவே என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்குறேன், சந்ததியா நீ பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த ரத்த உடன்படிக்கை இருக்குதுல்ல, அந்த ரத்த உடன்படிக்கையின் அடிப்படையில பிசாசு என்ன பண்ணோம்னா கிரியை செய்யும். எதனால பிடிச்சிருக்கிற அப்படின்னா, இத்தனாவது தலைமுறையில அந்த ஆளு பலி செலுத்தினா அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுது. அதனால நான் இங்க வந்திருக்கிறேன், இந்த தலைமுறைக்கு வந்திருக்கிறேன். எத்தனை தலைமுறை தாண்டி இங்க வந்திருக்கிறேன். அந்த தலைமுறையில அவங்க தாத்தா முப்பாட்டம் யாரோ கொடுத்த பலினால இப்ப என்ன பண்ணுது? பிசாசு நிக்குது, லீகல் ரைட்ஸ்ல நிக்குது. சின்ன வயசுலயே பிசாசு என்ன பண்ணிடுதுன்னா, சட்ட ரீதியான அங்கீகாரத்தோடு உள்ள வந்துருது, குடும்பத்துக்குள்ள வந்துருது, உடல்ல இருந்திருக்கு,
இல்லைன்னா கூட சூழ்நிலைகளே சுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு வேற வாழ்விடம் இல்லை. இந்த குடும்பம் தான் எனக்கு வேற இல்ல அப்படின்ற இந்த 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 பரம்பரை, இந்த இவங்க தான் எனக்கு வேற இல்ல, அதனால அங்கதான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம். பாருங்க, அப்படி இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு பூரணமான விடுதலை வரணும் அப்படின்னா ஒரு வசனத்தை உங்க வாயில அடிக்கடி அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னன்னா, நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, சரீரம் எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. இத நீங்க சொல்ல 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 அப்படியே பிசாசு என்ன பண்ணும், அப்படியே விலகி 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 அப்படி தூரமா ஓடிடுவான். ஏன்னா நீங்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய 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 நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்றீங்க. இப்போ பரலோகம் இறங்கும், தேவ மகிமை இறங்கும், தேவ வார்த்தைக்கு வல்லம் இருக்குது. பாருங்க, நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். ஆகையால் இந்த சரீரம் தேவனுக்கு உடையதாகிய என்னுடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் நான் என்ன பண்ணுவேன், தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நான் இருக்கிறேன். என் சரீரம் தேவனுக்குரியது, என் தேவனுக்குரியது. நான் கிரயத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை உடையவன், நான் இயேசுவை உடையவன், நான் இயேசுவுக்கு சொந்தமானவன். என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், என் ஆவி இயேசுவுக்கு சொந்தம், என் ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தம், என் எலும்புகள் இயேசுவுக்கு சொந்தம், என் நரம்புகள் இயேசுவுக்கு சொந்தம், என் கண் காதின் உடல் உறுப்புகள் எல்லாமே இயேசுவுக்கு சொந்தம். எல்லாமே இயேசுவுக்கு சொந்தமா இருக்குது. இயேசு எனக்கு தலையா இருக்கிறாரு, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. இந்த நீங்க இந்த கான்சியஸ்ல இருக்கும் பொழுது பிசாசு நெருங்க கூட என்ன முடியவே பிசாசு நெருங்கவே முடியாது. பாருங்க பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30-31 வாசி. திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிலருக்கு நான் டெலிவரன்ஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு சொல்லியிருக்கிறேன் சொல்லுங்க? டெலிவரன்ஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன். இத்தனை வருஷமா அது பிசாசை பிடிச்சாச்சு, வெளியில வந்துருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. பொருளாதாரத்தை அடைச்சு வச்சிருந்தேல 7 மடங்கு என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை வச்சு நான் சொன்னேன். 7 மடங்கு நீ திருப்பி கொடுக்கணும். இத்தனை வருஷமா அடைச்சு வச்சிருந்தேல 7 மடங்கு என்ன பண்ணணும்? நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருடதெல்லாம் வருதா, ரிலீஸ் ஆகுதா, பணங்கள் வர ஆரம்பிக்குதா? பாருங்க, இந்த வசனத்தின்படி தான் நான் என்ன பண்றேன், செஞ்சேன். பாருங்க, அப்ப கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம், பெரிய விஷயம். கண்டுபிடிக்க முடியாது, ஒளியும். ஒரு சில பிசாசு என்ன பண்ணாது, பேரை சொல்லவே சொல்லாது, யாருன்னே சொல்லாது. ஏன்னா உள்ள உட்காந்துட்டு வாய் இன்னொன்னு கட்டும். ஒண்ணு வல்லமையை கொடுக்கும், ஒண்ணு வந்து பேச வைக்கும், ஒண்ணு வந்து ஆடும், ஒண்ணு வந்து உள்ள இருக்கும். பல இருக்கும் பாருங்க, 3 இருக்கும், இல்லாட்டினா 7 இருக்கும். அது 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 ஒரு டிஜிட்ல இருக்கும், ஒரு டிஜிட்ல இருக்கும், அது வித்தியாசமா இருக்கும். பாருங்க, அப்ப திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு என்ன பண்ணணும், கொடுத்தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். சத்துருவே, சாத்தானே, என் பொருளாதாரத்தை திருடி வச்சிருக்கிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே 7 மடங்கு எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இயேசு நாமத்துல ஓடிப்போ. ஆயத்தரம் சொல்லுவீங்களா? நான் எவ்வளவு அதிகாரமா பேசுறேன், போ பிசாசே அப்படின்னீங்கன்னா அது எப்படி போகும்? கொசு வரடுற மாதிரி பிசாசு போ இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவே 7 மடங்கு என்கிட்ட இருந்து எடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு போ இயேசுவின் நாமத்தினாலே, ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாரத்தோட என்ன பண்ணணும், துரத்த வேண்டும். பாருங்க, வசனம் உள்ள இருந்துச்சுன்னா பிசாசு என்ன பண்ணாது, உள்ள வராது. நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 முடிய உள்ள வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகுது. அது அப்படி என்ன பண்ணுதுன்னா, வனாந்திரத்துல வரண இடத்துல அலைந்து தெரியுது, இலைப்பாறுதல் தெரியும், கண்டு அது கிடைக்கல அதுக்கு. அது சொல்லுது, நான் போயிட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குது. அந்த வீடு வெறுமையாயும் ஜோடிக்கப்பட்டு நல்லா பெருக்கி கூட்டி ஜோடிக்கப்பட்டு தான் இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி என்ன பண்ணுது, தண்ணீரும் பொல்லாத 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து புகுந்து அங்க என்ன பண்ணுது, குடியிருக்கிறது. அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியா இருக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா, இயேசுவோட வசனத்தை கேட்காதவங்களுக்கு, இயேசுவோட வசனத்தை உள்வாங்காதவங்களுக்கு, இயேசுக்கு செவி கொடுக்காதவங்களுக்கு. ஆனா நீங்க செவி கொடுத்து உள்வாங்கி இருதயத்துல வசனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அவங்க இருதயத்துல வசனம் எப்பயுமே இருந்துச்சுன்னா வெறுமையே இல்ல, நிறைவா இருக்குது. அப்ப பாக்கணும்னா உள்ள வசனம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது,
தேவ மகிமை இருக்குது, நம்மளால என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. 4-7 கூட்டம் வந்தா கூட பார்க்க ஆகா உள்ள நுழைய முடியாது. உள்ள என்ன இருக்குது, வசனம் இருக்குது. வசனம் ஃபுல் அடிக்கிற மாதிரி வசனமா இருக்குது, அடிக்கிற மாதிரி வசனமா இருக்குது, குடு குடுன்னு கொடுக்குற மாதிரி வசனமா இருக்குது. உள்ள போனோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. என்ன பண்ணி பிசாசு ஓடி இருப்பாரு. அப்ப வசனத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும், நிறைந்து இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வியாதி என்கிற அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை அடைய நல்ல ஒரு வசனத்தை நாம் அறிக்கை செய்யலாம். பாருங்க, எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாயில வச்சு அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்னா, கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்கி எனக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். மனப்பாடமா நீங்க சொல்லணும். இது வியாதி இல்லாத வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். ஒரு வியாதி இல்லாத நிலையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த வசனம் கொண்டு வரும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இதை நம்ம சொல்லணும், நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். இது நீங்க வாயில அறிக்கையிட்டு சொல்ல வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அவர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் வரப்பண்ணுவார். அப்ப சொல்லணும், ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருக்கின்ற வியாதிகள் ஒன்றும் எனக்கு வரக்கூடாது, வர பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் என் மேல் வரப்பண்ண மாட்டார், ஆனால் என்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இந்த வார்த்தைகளை உங்க வாயில வச்சு என்ன பண்ணணும், நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, இந்த வார்த்தைகள் இருந்துகிட்டே இருக்கணும் உங்க வாழ்க்கையில. பாருங்க, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். யாத்திராகமம் 23ல பாத்தீங்கன்னா 24 முதல் 26 முடிய வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 24 முதல் 26 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, நீங்க விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி இருக்க வேண்டும். விக்கிரக ஆராதனையோடு இருந்தீர்கள் என்றால் உங்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. ஆனால் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி விக்கிரகத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் சேவிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் வசனம் சொல்கிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், கற்பம் விழுவதும் மலடும் உன் தேசத்திலே இருப்பது இல்லை, உன் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்ப இதை உங்க வாயின் வார்த்தையாக நீங்கள் வைத்து அறிக்கை செய்து ஜெயம் எடுக்க வேண்டும். எப்படி ஜெயிக்கணும்னா, என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சேவிக்கின்றேன், அவர் ஒருவரை மாத்திரம் சேவிக்கின்றேன், அதனால் கர்த்தர் என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார், கற்பம் விழுவதும் மலடும் என் தேசத்திலே என் சரீரத்திலே இருப்பது இல்லை, கர்த்தர் என் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார். இப்படி சொல்லி என்ன பண்ணணும், நீங்க வாயின் வார்த்தையிலே சொல்லி அறிக்கை செய்து வழக்காடி ஜெபிக்கும் பொழுது ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்க, இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க, எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். இந்த வியாதி நேரத்துல இந்த மாதிரி வசனங்களை எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருவீங்க. மருந்து மாத்திரை தேவைப்படாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மருந்து மாத்திரை தேவைப்படாது. ஏன்னா வசனம் தான் மருந்து, வசனம் தான் மருந்து. மாந்திரிகம், செய்வன, பிசாசின் கிரியைகள், பில்லி சூனிய கட்டுகள், இதுல இருந்து ஒரு பூர்ணமான விடுதலை அடைய கர்த்தர் வார்த்தைக்குள்ளே வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை இருக்கிறது, அது உங்களுடைய வாயில இருந்தது என்றால் நிச்சயமாகவே நீங்கள் பூர்ணமான விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்க, ஒரு சில இந்த மந்திரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி செய்வாங்க அப்படின்னா, தகடுல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, தகடுல எழுதுவாங்க. ஏதாச்சும் எழுதி ஒரு மந்திரத்தை எழுதி, இல்ல வாயின் வார்த்தையால ஒரு மந்திரத்தை வேர்டா சொல்லி, ஒரு போட்டோ வச்சோ ஏதோ பண்ணியோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு எழுத்து வடிவிலையோ அல்லது வார்த்தையின் வடிவிலையோ அது ஒரு பதிவிடப்படும். அதன் மூலமாக அந்த மாந்திரியம், அந்த பில்லி சூனியம்லாம் செய்யப்படும். பாருங்க, அதுல இருந்து நாம் தப்பிப்பதற்கு என்ன வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்கிறது கொலோசையர் 2ஆம் அதிகாரம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம்
14, 15 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். கொலோசையர் 2 நமக்கு எதிரடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் பாருங்க, இருந்த எனக்கு எதிராக கட்டளைகளால். மந்திரவாதி என்ன பண்றான்? ஒரு சத்துரு, ஒரு சாத்தான, ஒரு ஆவிய கட்டளை கொடுக்குறான். எதிரா அவங்களுக்கு எதிரா போய் செய்யு, அவங்களுக்கு எதிரா நெல்லு, அவங்களுக்கு அதை பண்ணு சொல்லி எதிர்த்து நிற்கும்படியாக, எதிரடையாக செயல்படும்படியாக ஒரு ஆவி என்ன பண்றான்? ஏவி விடுறான். பாருங்க, வாசிங்க. நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. பாருங்க, இது நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பழைய ஏற்பாட்டு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இந்த வசனத்தை வைத்து மாந்திரிக பிரச்சனையிலிருந்து விடுபட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை அறிக்கை செஞ்சு விரோதமாக கட்டளையிடப்பட்ட, விரோதமாக இருந்த கையெழுத்தை எழுதப்பட்ட ஒரு சில மாந்திரிக குறியீடுகள், அதெல்லாம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை நீங்க வாயில வச்சு சொல்லணும் அனுதினமும். அப்போ உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பில்லி சூரியங்கள்லாம் செயல்படாமலே போயிடும். நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா செயல்படாம போயிடும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:5 வசனம். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை இல்லை இல்லை. அப்ப எல்லா விதமான வார்த்தைகள்ல தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எதுக்குள்ள இருக்குன்னா வார்த்தைகளுக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தைகளை எடுத்து நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும். மேற்கொண்டு வெற்றி சிறக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். பாருங்க, ஒரே அரிசி தான். அந்த அரிசியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கஞ்சியும் வடிக்கலாம். அந்த அரிசியை வச்சு ஒயிட் ரைஸும் சமைக்கலாம். அந்த அரிசியை வச்சு புளியோதரையும் கிண்டலாம், தக்காளி சாதம் கிண்டலாம், லெமன் சாதம் கிண்டலாம், பிரியாணி செய்யலாம், என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஒரே அரிசி தான். ஆனா அது மல்டி டைமென்ஷன்ல அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறலாம். அதே போல இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வேதம் ஒண்ணுதான். இதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அதற்குள்ளே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கின்றார், விடுதலையை வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கின்றார், சுகத்தை வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கின்றார், தெய்வீக பாதுகாப்பை வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கின்றார், நீடி ஆயுளை வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கின்றார், நோயற்ற வாழ்வை வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கின்றார், ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை, நிலவளங்களை எல்லாவற்றையும் வார்த்தைக்குள்ளே வைத்திருக்கின்றார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாவரும் எழுந்து நிற்போம்.